சாபத்தை என்ன செஞ்சிருவார்? வச்சிருவார். அப்போ தேவனுடைய பயங்கரத்தை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய கோபத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கும்? தேவனுடைய ஜனங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். லேவியரோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படி இந்த கட்டளையை உங்களிடத்தில் அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். என்ன கட்டளை? அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே ஜீவனும் சமாதானமும் நமக்கு என்ன செய்யும்? எப்பவும் அந்த சமாதானம், அந்த பீஸ் ஆஃப் மைண்ட், எப்பொழுதும் அந்த சமாதானம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதும் அந்த சமாதானம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறதுனால எப்பொழுதும் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாயில் என்ன செய்யும்? இருக்கும். 6வது வசனம் படிக்கிற மாதிரி, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானம் யதார்த்தமாய் சந்தரித்து அநேகரை அக்கிரமத்தில் திருப்பினான். அவன் என்னோடே சமாதானம் யதார்த்தமாய் சந்தரித்து. மனுஷனிடத்துல சமாதானமா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சமாதானமா இருந்தா தான் யதார்த்தமா பேசலாம். யதார்த்தமா நான் கேஷுவலா கணவன் மனைவி என்னத்தை பேசுறாங்க? எல்லாம் பேசுறாங்க. ஃப்ரெண்டு நண்பர்கள் என்ன பேசுறாங்க? எல்லாம் பேசுறாங்க. நமக்கு பிரியமானவர்கிட்ட பேசும்போது அநேக விஷயங்களை என்ன செய்யறோம்? பேசுறோம். அப்போ ஆண்டவர் எதையுமே மறைக்கிறவர் அல்ல. நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேன். எனக்கோடு பேசினவர், மெத்துசேலாவோடு பேசினவர், எலியாவோடு பேசினவர், மோசையோடு பேசினவர் இன்றைக்கும் நம்மளோட பேச ஆசையா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அப்படின்னா ஆண்டவரோடு ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிறது. ஏதோ 3 மணி நேரம் ஆராதனையோட இயேசுநாதர் இருந்துருவார் அப்படி இல்லை. 2 மணி நேரம் ஆராதனைக்கு போயிட்டாக்கா இயேசுநாதரை பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படி இல்லை. லைவ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்கோ அவர்கள் வாயில வேதம் என்ன செய்யும்? இருக்கும். அவர்கள் உதடுகளில் அநியாயம் என்ன செய்யாது? காணப்படாது. கர்த்தர் அவர்களுக்கு வாயா என்ன செய்வார்? இருப்பார். அவர்களுக்கு வாயா இருப்பார். அப்ப அவங்க சொல்றதெல்லாம் என்ன செய்யும்? பழிக்கும். அவர் சொல்றதெல்லாம் நடக்கும். 6வது வசனம், 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள். அழைப்பு. அதாவது ஆண்டவரை விட்டு விலகி போனவங்க, ஆண்டவரை கனம் பண்ணாதவங்க, ஆண்டவருக்கு பயப்படாதவங்க, ஆண்டவரை அசட்டை பண்றவங்க, அசுத்தமான பலிகளை செலுத்துறவங்க இந்த உலகத்துல இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய் சான்ஸ் என்ன செய்யறாரு? சயின்ஸில் இந்த ஆஃபேலியில் சயின்ஸில் அந்த பையன் ஃபெயில் ஆகிட்டான். பரவாயில்ல சார், அவனை ஸ்கூலை விட்டு அனுப்ப வேண்டாம், அடுத்தவரை வாய்ப்பு கொடுப்போம். 8வது 9வது வரைக்குமே வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆல் பாஸ். இதை போல ஒரு தமிழ்நாடு இந்த உலகத்தில் இல்லை. அதனால தான் 10வது படிக்கும்போது தடுமாறுறாங்க. ஆல் பாஸ் போட்டுருக்குறாங்க. அதனால என்ன கவலையே இல்லை. அது வந்து படிக்கிற மெத்தடெல்லாம் வேற இப்போ என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக. ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். என்னதான் ஏசாவை ஆண்டவர் வெறுத்தாலும் யாக்கோபு ஏசாவை விட நல்லவனா? நீங்க நம்மளை விட நல்லவங்க உலக பிரகாரமான ஜனங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. நம்மளை விட நல்லவங்க இந்த உலகத்துல எத்தனையோ ஆய்வு இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் நம்மளை நிர்மூலமாக்கல? நம்முடைய கிரியையை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவர் மாறாதவர். எல்லா நிலையிலும் அவர் என்ன செய்தவர்? மாறாதவர். ஆண்டவர் சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து
இடங்களாது போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோம் என்று சொல்லிட்டு, ஆண்டவரே பண விஷயத்தை மட்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் முதலிடத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எனக்கு கொடுக்குற பலன், எனக்கு கொடுத்துருக்கிற நேரம், எனக்கு கொடுத்துருக்கிற வருமானம், எனக்கு என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதிலெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு தான்? காலையில் இழுத்தோன்னு முதல்ல உங்கள் முகத்தை பார்க்கணும். முதல்ல ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோன்னா முதல்ல ஸ்தோத்திரம்னு ஆண்டவருக்கு பிள்ளைங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த ட்ரெஸ் வாங்க உதவி ஸ்தோத்திரம் அதில் ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்கிட்ட ட்ரெஸ்ஸை காமிக்கணும். ஒரு மளிகை ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வரணும், வந்தோடனே பற்றியெல்லாம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு திறந்து மனுஷன்ட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? பண்ணணும். ஒரு அரிசி முட்டை வாங்கி உள்ள வைக்கிறோம்னா அது எல்லாருக்கும் தெரியணும்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு இடத்துல எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு மாதிரி அதில் முட்டி போட்டு கையை வச்சு அதை நீங்கள் சாப்பிடும்போது முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுற அந்த வழக்கம் என்ன அதிகமாக நினைப்பு விட்டுச்சு. அப்போ எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் விசாரிச்சு வீட்டுக்கு போகிறனோ அப்போல்லாம் நீங்கள் செய்கிற செயல் எனக்கு ஞாபகம் வந்து, அன்றைக்கி ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது ஒரு பையன் ஜெபம் பண்ணுடான்னு சொன்னேன். சின்ன பையன் 8 வயசு ஆகுது 6 வயசு ஆகுது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணான். அவங்க பிரதர் ரொம்ப பசியில் எதிர்பார்க்க பாஸ்டர் அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணாக்கா அவன் 3 நிமிஷம் ஜெபம் பண்ணுறான் பாஸ்டர் எனக்கு பசிக்குது. காரணம் என்னன்னா, ஏன் அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது இல்லைன்னா நம்ம எப்படி வாழ முடியும்? கர்த்தர் ஆகாரத்தை என்ன செய்யறாரு, சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் என்ன செய்யறாரு பார்க்கிறாரு. அது எல்லாரையும் பாதிக்குது. எங்கள் சபையில் அது எல்லாரையும் அதை பாதிச்சிருக்கு. வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் உண்மை கனம் பண்ணுவேன், எல்லாவற்றிலும் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் என்ன செய்வேன். அவன் பிப்ளிக்கல் பைபிள் படி யாக்கோபு எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுத்தாரா? யாக்கோபு முக்கியத்துவம் எப்போ கர்த்தரை சந்திச்சாரோ, எப்போ ஆண்டுடைய சத்தத்தை கேட்டாரோ, எப்போ ஆண்டுடைய தரிசனத்தை கண்டாரோ, ஆண்டவர் சொல்லலை தசபாகம் செலுத்தினேன், அவனே சொல்கிறான் நான் எல்லாவற்றிலும் நமக்கு தசபாகம் என்ன செய்வேன் கொடுப்பேன். பண்ணிங்க ஆவியாக 28ஆம் அதிகாரம் 20, 21, 22. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, முதல்ல கேட்குற விஷயம் என்னது? இத்தனை நாள் வரைக்கும் அவன் ஆண்டவரோடு இருக்கணுங்கிற உணர்வு என்ன செய்யல, வரல. அப்பா அம்மா அண்ணன் குடும்பத்தை விட்டு சொசைட்டியை விட்டு செப்பரேட் ஆகும்போது அவனுக்கு என்ன உணர்வு வருது? என்றைக்குமே எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் இருக்கணும்னு என்ன வராது. எல்லாம் பாலா போன பிறகு தான், எல்லாம் போன பிறகு தான் என்ன வரும்? ஆண்டவரோடு இருக்கணும். இவன் என்ன சொல்றான்? கர்த்தர் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்திருந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரையும் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் எனக்கு தசாபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். உண்மையிலேயே இந்த ஜபத்தில் சுயநலம் நிறையா தான் என்ன செய்யுது. எல்லாமே எனக்கு தான் என்ன செய்யறான். ஆனால் அவனுடைய உணர்வு சுயநலம் உள்ளதாக இருந்தாலும் அவனுக்கு பிறந்த பிள்ளை சுயநலமாக இல்லை. யோசேப்பு தேசத்துக்கு பொக்கிஷங்களை என்ன செய்யணும், திறந்து கொடுத்தான். அல்லேலூயா. நமக்குள்ளே சில சுயங்கள் என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒரு காலகட்டம் வருது, அந்த யாக்கோபுக்கு இருக்கிற எல்லா சுயத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, உடைக்கிறாரு. எப்போ உடைக்கிறாரு? 35ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 35 1, 2. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. என்னதான் சுயநலம் அவனுக்குள்ள இருந்தாலும் அவன் பலிபீடத்தை உண்டாக்குறதுல என்ன செய்யல. என்னதான் நமக்கு சுயநலமா அநேக காரியத்தை அவன்கிட்ட நம்ம கேட்டாலும், யாப்பா நீ அதை கேட்கற, யாப்பா இதை கேட்கறன்னு எனக்கே கேட்டாரா? ஃப்ரிட்ஜி ஏன் கேட்டேன், மிக்சி ஏன் கேட்டேன், கிரைண்டர் ஏன் கேட்டேன், கீபோர்டையா வேணும் வாங்கி கேட்டேன், ஏன் மியூசிக் வாங்கி கேட்டேன் எனக்கா கேட்டாரா? யாப்பா நீ கேட்கலன்னு தான் கேட்கிற. என்னை கேளும், ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன். பூமியே தருவேன்னு சொன்னவர் 4 ஏக்கர் தரமாட்டாரா, 10 ஏக்கர் தரமாட்டாரா? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். தர்றதுக்காக தான் ஆண்டவர் பூமியின் நிறைவும் அவருடையதான் இருக்கிறது. வெள்ளையும் பொண்ணும் அவருடைய கையில் என்ன செய்து இருக்கு. ஆனா இங்க சொல்றாரு 2ஆவது வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி,
உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரத்தை மாற்றுங்கள். விலக்கி போட்டு சுத்தம் பண்ணிக்கொண்டு வஸ்திரத்தை விலக்கி போட்டு, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை விலக்கி போட்டு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நம்முடைய வஸ்திரத்தை என்ன செய்யுங்க. எப்பெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறோமோ அப்பெல்லாம் ரட்சிப்பை இழந்து விடுகிறோம். எப்பெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறோமோ அப்பெல்லாம் புதிய ஆவி இழந்து விடுகிறோம். எப்பெல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன செய்கிறோம், தேவ அபிஷேகத்தில் குறைவுள்ளவங்களாம் என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். எப்பெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டு விட்டு பரிசுத்தமாக நம்ம வாழ நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், தேவ சமூகத்தில் கிட்டி என்ன செய்கிறோம், சேரும். ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி சேர சேர ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வருது. ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி சேர சேர ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி சேர சேர கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயில என்ன செய்யுது இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கிட்டி சேர சேர அவருடைய மகத்துவமான கிரியைகளை அவருடைய கண்களால் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இங்கே சொல்றாரு, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளை செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை என்ன செய்வேன், பார்க்குவேன். இப்போ தனிப்பட்ட முறையில் பலிபீடத்தை கட்டின யாக்கோபு இங்கே அழைப்பு கொடுக்குறார். நாங்கள் எழுந்து எங்கே போவோம். இப்போ நம்ம என்ன இங்கே உட்காந்துருக்கோம், பெத்தேல உட்காந்துருக்கிறோம். என்ன கட்டணும், இவ்வளோ நேரம் பலிபீடத்தை கட்டணும். விளக்க வேண்டியதை விளக்கினோம், வேண்டிக் கொள்ள வேண்டியதை வேண்டிக் கொண்டோம், பரிசுத்தத்துக்காக என்ன செய்தோம், ஜெபம் பண்ணினோம். தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொன்னார். அவரை கனப்படுத்த வேண்டும் என்று என்ன செஞ்சார் சொன்னார். அவரை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு என்ன செஞ்சார் சொன்னார். பரிசுத்தமாக ஆண்டவரை தேடணும், பரிசுத்தமான பலியில் என்ன செய்யணும், ஏறெடுக்கணும்னு சொன்னார். பரிசுத்தமாக பலியிடும் போது என்ன நடக்கும், அவருடைய நாமும் பூமியில் என்ன செய்யும், மகத்துவமாக இருக்கும். அவருடைய மகத்துவமான கிரியைகள் முதல்ல யாருடைய வாழ்க்கையில் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாருங்கிறது நிச்சயமா என்ன செய்வாரு, நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ பரிசுத்தம் இல்லாத யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை சந்தித்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை தேவனுடைய சமூகத்துக்கு கிட்ட அவனை சேர பண்ணி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வரும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர். இஸ்ரவேலை ஒரு தேசமாக மாற்றினார். ஆமென். காவியா இருந்த என்னை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயமா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரால் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக நம்ம நிச்சயமா என்ன செய்வார், மாற்றுவோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்திருக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யுது இருக்கு. அப்ப நிச்சயமா நம்ம மூலமா ஆண்டவர் என்ன செய்யத்தான் தேரப்பாரு, மகிமைப்படத்தான் தேரப்பார். அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கிற நாம எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி, அதிக முக்கியத்துவம் என்ன செய்யணும், முதலிடம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்புறம் பார்த்தோம் 16ஆம் வசனம், மரியா 3:16. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி, நம்ம ஒருவரோடு ஒருவருக்கு பேசணும். அது என்ன செய்வாங்க, கவனித்து கேட்பார். லிசன், கவனித்து கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வார்த்தையை கூட கேர்லெஸ், என் காதில் விழிலையே என்னதான் சொல்லுங்க, எனக்கு புரியல, காதில் கேட்கல சொல்ல மாட்டேன். நம்ம பண்ற எல்லா ஜெபத்தையும் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் உண்டு அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இங்கே எழுதுற மாதிரி அங்கேயே என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வந்து சொத்து பத்திரம் எழுதும்போது என்ன எழுதுறாங்க, குண்டானால விளைஞ்சி, அண்டானால விளைஞ்சி, டம்ளர்னால விளைஞ்சி, எல்லாத்தையும் என்ன செய்யறோம், டீட்டெயில்ஸ் எழுதுறோம். நீளம் எவ்வளவு, அகலம் இவ்வளவு, இந்த ஒவ்வொரு பொருளும் இவ்வளவுன்னு என்ன செய்யறோம். இப்போ இந்த வீட்டு ஓனர் வந்து நம்ம பத்திரத்தில் எழுதி கொடுக்கும்போது நான் பேண்ட் இருந்துச்சு, டியூப்லைட் இருந்துச்சு, இதெல்லாம் கொடுத்தேன், போகும்போதெல்லாம் சரி பண்ணிட்டு போகணும், இதில் போய் எழுதி என்ன செய்யறான், குண்டு விஷயம் முதல் கூட எழுதி வாங்கிறான் போகும்போது கொண்டு போகிற மாதிரி. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதுகிறார். எல்லாமே அவருடைய நினைவில் இருக்கு, எல்லாமே அவருடைய மெமரி, ஞாபகத்தில் என்ன செய்யுது, நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகளை அவர் நினைப்பு வச்சிருக்கிறார். மனுஷன் நினைக்கிறாங்க இல்லையோ, கர்த்தர் என்ன செய்யறாரு, நினைக்கிறார். அல்லேலூயா. நினைச்சிட்டு சும்மா விட்டுறாரு. 18ஆம் வசனம், நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். வித்தியாசத்தை, டிஃபரண்ட். நிச்சயமா விசுவாசிகளுக்குள்ள வித்தியாசம் உண்டு.
நிச்சயமாக ஊழியக்காரனுக்கு வித்தியாசம்